நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு இருந்த மாதிரி இந்த உலகத்தில் இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் நியாயம் விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் நியாய தீர்ப்பை ஜெயித்தவர். மனிதன் அன்பிலே பூரணப்பட்டு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையின் சாட்சி இந்த உலகத்துல வாழ்ந்தா கிறிஸ்துவின் வாழ்க்கையை யார் நியாயந்திருக்க முடியும்? மனுஷர்களிடத்திலே ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்? அப்ப கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை வந்தா அந்த வாழ்க்கைக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. அப்படி பாஸ் போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்துவை பிரதிபலித்தேன், அவருடைய அன்பை பிரதிபலித்தேன், அன்பில் பரிபூரணப்பட்டேன். அதான் சொல்றார். நீங்க நியாய தீர்ப்பில் தைரியமா நிக்கணும்னா நீங்கள் அன்பிலே பூரணப்பட்டு கிறிஸ்துவை போல அந்த அன்பிலே பூரணப்பட்டிருந்தா உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இல்லை, தைரியமா கடந்து போயிடலாம்.